ஜெபம் என்பது வெறும் தேவன்கிட்ட போய் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற நேரம் மட்டும் இல்ல, தேவனோட உறவும் ஐக்கியம் கொள்ளுகிற நேரம் இல்லையா? இரண்டாவது காரியம், இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் கிருபையாக என்னெல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ அதை பெற்றுக்கொள்வதற்காக ஜெபம் பண்ணுகிறோம். அதான் இரண்டாவது விஷயம். அவர் கொடுக்காத ஜெபம் அல்ல, கிருபையாக என்னவே ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறதை ஜெபத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். மூணாவது காரியம், எதுக்கு ஜெபம் பண்ணும் என்றால், நான் ஜெபம் பண்ணவில்லை என்றால் தேவனோட ராஜ்யம் வெளிப்படாது, தேவ சித்தம் இந்த பூமியில நிறைவேறாது. உங்க ஊர்ல என்ன நடக்கணும், உங்க தெருவுல என்ன நடக்கணும் யார் தீர்மானம் பண்ண வேண்டும்? நீங்க தான் பண்ணணும். எங்க ஊர்ல இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆண்டவரே, ஏன் நீ அம்பாசிடர் யா, உன் ஊர்ல என்ன பண்ணு நீ சொல்லு. தேவ சித்தமும் தேவனுடைய ராஜ்யமும் உங்க மூலமாக வெளிப்படுகிற நேரம் தான் ஜெபம். அப்படி இதெல்லாம் தெரிஞ்சீங்கன்னா ஜெபம் பண்ண எப்படி தோணும்? அப்பாவோட பேசுற நேரம், அப்பாவோட விருப்பத்தை நிறைவேற்ற நேரம், என் குடும்பத்துல, என் தெருவுல, என் சொந்தக்கார வீட்டுல தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய அம்பாசிடர் நான். அப்ப ஜெபம் வேற விதத்துக்கு போயிடும்.